பாடி துதிப்போம். அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம பாடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் மேற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் மேற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கு என்றுமை காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கு என்றுமை காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும்
தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அளித்திடுவார். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் ஆளுகிற தேவன் நம்முடைய வாக்கை என்றுமே நமக்கு காத்திடுவார். நம்ம எல்லாரும் சோர்ந்து போயிருப்போம், ஆனால் நம்முடைய லைஃப்பில் என்ன நடக்கும்ன்ட்டு எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது நம்முடைய லைஃப்பில் தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம சோர்ந்து போயிருக்கோம். சம்டைம் நிறைய ப்ராப்ளம் வரும், எல்லா பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் நம்முடைய லைஃப்பில் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காங்க. யாருமே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த வானத்தையும் பூமி ஆளுகிறதையும் நம்ம அந்த வாக்கை நம்ம என்றுமே நம்மளை காத்து வச்சுருக்காங்க. அவருடைய உண்மை தான் நம்முடைய லைஃப்பில் எப்போவுமே இருக்கும். தேவனுடைய உண்மை நம்முடைய லைஃப்பில் எப்போதும் இருக்கும். அதை நினச்சி நம்ம எதையும் நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வாக்கை கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிறைவேற்றுவார். அது நம்ம எத்தனை பேர் நம்ம உறுதியாக நம்ம சொல்ல முடியும்? எல்லோரும் ஆமீன்னு சொல்லுவோமா? அந்த வார்த்தையை நம்ம திரும்பவும் படிப்போம். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றுமை காத்திடுவார். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றுமை காத்திடுவார். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றுமை காத்திடுவார். வானம் பூமியாளும் தேவன் வாக்கு என்றுமை காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். எல்லாரும் எழும்பி படிப்போமா? என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். அல்லேலூயா. அடுத்த பாடலாகும் தேவா நான் எதினால் விசேஷித்தவன். அந்த பாடலை நாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக என்ன பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான்
அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி சம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி சம்பம் செல்லுது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. நாம் எதனால விசேஷித்திருக்கிறோம் அப்படின்ட்டு யாராவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தேவன் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை விசேஷித்தவங்களை நம்ம உருவாக்கியிருக்காங்க. மற்ற ஜனங்களை பார்க்கிலும் நம்மளை பரலோக ராஜ்யத்தில் ஒரு
பெரிய எப்படி சொல்லணும்னா ஒரு பொக்கிஷம் மாதிரி நம்மளை வந்து இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. அதை நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே நம்ம விசேஷித்தமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம பாட்டு மூலம் பாடுறோம், வாயினால் பாடுறோம், ஆனால் ஒரு நாள் கூட நம்ம யோசித்து பார்த்தது இல்லை. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, அது தெரியாது. ஆனாலும் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவன் எந்த அளவுக்கு நம்மளை விசேஷித்தவங்களா நம்மளை என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். 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 எத்தனை பேர் ஏக்கமாக இருக்கீங்களோ அந்த வரிகளை உணர்ந்து நான் பாடுவோம். எல்லாரும் உணர்ந்து அந்த வரிகளை பாடுவோம். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், அதை உணர்ந்து எல்லாரும். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. 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 தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாகவும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் அந்த பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும்
எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சேட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குமே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை
உயர்த்திடும் என் தேவனே, அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நம்ம உடம்புல வந்து நோய் இருக்குது அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, தேவன் வந்து நம்முடைய லைஃப்பில் வந்து சிலுவையில் எல்லா பாவத்தையும் நமக்காக சிந்தி இது பண்ணிட்டாங்க. நம்முடைய நோய்களை வந்து சிலுவையிலே நம்மளை ஜெயிச்சிட்டாங்க. அதை நினச்சி உங்கள் சரீரத்தில் எந்தெந்த இடத்துல அந்த வியாதி இருக்கிறோ அந்த இடத்துல கையை வச்சுட்டு இந்த வரியை மட்டும் நம்ம விசுவாசித்து நம்ம படித்தோம்னா நம்முடைய நோய் வந்து உடனே இந்த ஸ்பாட்லேயே அது குணமாகிறத நீங்களே பார்ப்பீங்க. அதை நல்லா உணர்ந்து அந்த வரிகளை நம்ம படிப்போம். எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரால் சுகமாக்க முடியும். அவருடைய தழும்புகளால் சுகமானோன்னு அந்த வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க. அதை விசுவாசித்து அந்த சிலுவையில் ஆண்டவர் வந்து என் நோயை வந்து என்னை குணமாக்கிட்டாங்க, அந்த விசுவாசத்தை உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. அதை நினச்சி நம்ம அந்த வரிகளை நம்ம உணர்ந்து நம்ம படிப்போம். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. அதை திருப்பி படிப்போம். சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில், அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே, அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அல்லேலூயா. இப்பொழுது தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். இந்த பாடலை யாரும் நம்ம மனிதர்கள் மத்தியில் தேவனாய் கர்த்தர் உலாகிற தேவன், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் தேவனாய் கர்த்தரை அப்படி ஆராதித்து கொண்டே இருப்போம். இந்த பாடலை நம்ம உணர்ந்து நம்ம படிப்போம். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட எல்லாரும் கரங்களை உயர்த்தி போனோம். உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே
தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்கம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அப்படி இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபை நடுவே எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில்
செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் என்பது நம்முடைய வாயின் சத்தத்தினால் உண்டாகிற ஒரு ஆராதனை. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லி சொல்லுவது நம்முடைய சரீர பாவனையோடு கூடிய ஒரு ஆராதனை. இன்னும் சொல்ல போனால் தொழுது கொண்டான் என்று வேதத்தில் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அப்படியே முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்பது ஒரு அர்த்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமாய் சேர்ந்து உமக்கு சிங்காசனம் என்று சொல்லும் சத்தமாய் சொல்லி பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்கிறோம் என்று சொல்லும் போது அப்படியே நம்முடைய தலை தாழ்த்தி, நம்முடைய தலை தரையை பார்க்கத்தக்கதாய் தாழ்த்தி நின்ற வண்ணமாகவே எல்லாருமாய் நம்முடைய தலை தரையை பார்க்கத்தக்கதாய் சொல்லுவோம். எல்லாருமாய் சேர்ந்து உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் 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 இயேசுவே. 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 ஓரபாபாலரனனா ஷம்கலரகியான் துரதனானியாரகம் ராபல் பரபலி பரபாமா கலியாரகனா காரகதுரதியானா ஷந்தராலியாரகா. ஓ ஹalleluya. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஹalleluya. ஓ ஹalleluya. ரபபலா எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. நம் மத்தியில் உலாவுகிற தேவனவர், துதிகளிலே பிரியம் கொள்கிறவர் அவர். ஹalleluya. உமக்கே ஆராதனை, உமையே தொழுது கொள்கிறோம். ஹalleluya. 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 ஓ கலகா கலகா கனியானா அன்ஷினானா யாரகா கலி பகா பாபல ரகனானியாரக துரதியானா சந்தராலியா கமா மரகந்தரதியானா கலி பரபலி பரஹனானியா கஷினானியாரக துரா பாபா பாலியா பாபா ரீகனா காரா கானா கியூதரத்தியானா கஷினானியாரக. ஓ ஹalleluya. 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 Oh hallelujah.
உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, தொழுகைக்கு பாத்திரவான் நீர், எங்கள் துதிகளுக்கு பாத்திரவான் நீர் ஒருவரே, துதிக்கப்படத்தக்கவர் நீர் ஒருவரே, துதிகளில் பிரியம் கொள்ளுகிறவர் நீர் ஒருவரே. எங்கள் ஆராதனை, என்னுடைய தொழுகை அனைத்தும் உமக்கே ஆண்டவரே, என்றென்றும் உமக்கே ஆண்டவரே, எந்த நாளிலும் உமக்கே ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உமக்கே ஆண்டவரே. உம்மை நாங்கள் பணிந்து தொழுது கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அந்த இடத்திற்கா அந்த கல்லுக்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்க இருக்கு தெரியுமா? சாமுவேலா, 1 சாமுவேலா, 3 சாமுவேலா, 2 சாமுவேலா, 1 சாமுவேல். டக்குன்னு நல்ல சத்தமா சொல்லுங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். கவனிங்கள், அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக அதை நிறுத்தி, இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். ஆங்கிலத்தில் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, அந்த கல்லுக்கு எபனேசர் என்று அவன் பெயரிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். எபனேசர் எபனேசர் எல்லாம் உதவி செய்வார் என்று சொல்லி நம்ம பெர்க்மான்ஸ் பாடுனதை சேர்ந்து நம்மளும் அப்படியே என்ன ஏதுன்னு தெரியாமலே நம்மளும் பாடிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கல்லுக்கு பெயர் தான் எபனேசரே ஒழிய கர்த்தருக்கு பெயர் எபனேசர் கிடையாது. கல்லுக்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அந்த கல்லுக்கு எபனேசர் என்று பெயரிட்டபடினாலே பின் நாட்களிலே அந்த கல் இருந்த அந்த இடம் எபனேசர் என்று வழங்கப்படலாயிற்று. முதல்ல கல்லுக்கு தான் பேரு, அதற்கப்புறம் போக போக அந்த ஊருக்கு எபனேசர் என்ற பெயர் வழங்கப்படலாயிற்று. 3 வரை தான் எபனேசர் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலின் புத்தகத்தில் தான் அந்த எபனேசர் என்கிற வார்த்தை மற்ற 2 இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எபன் என்றால் எபன் என்றால் ராக் என்று சொல்லி கல் என்று எபிரேய பதத்திலே அதற்கு பொருள். எபன் என்றால் எபிரேய வார்த்தை ராக். அந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை 3 விதமான, கல்லுக்கு 3 விதமான சொல் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். லவ் என்கிற ஒரே ஒரு ஆங்கில வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை 4 வார்த்தைகள் இருக்கிறது. தமிழிலே ஏராளம், அன்பு, காதல், நேசம், பாசம், பரிவு, அப்படி ஏராளமான வார்த்தைகள் இருப்பதை போல கல் என்கிற அந்த வார்த்தை, எபன் என்கிற அந்த வார்த்தை 3 வார்த்தைகள் கல்லுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. டோர் என்கிற TORR, டோர் என்கிற வார்த்தை, சோலி SOLLY, சோலி என்கிற வார்த்தை, 3வது எபன் என்கிற வார்த்தை. 3மே கல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எபன் என்கிற வார்த்தை சொல்லவே, எபன் என்றால் கல் என்று அர்த்தம். ஹெசேர் என்றால் துணை என்று அர்த்தம். அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவோம் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன பொழுது அந்த ஹெசேர் என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு ஹெசேர் அப்படின்னா சரியான நேரத்தில் சரியான உதவியா இருக்கும்படியாய் மனைவியை கர்த்தர் புருஷனானவனுக்கு தருகிறார். ஹெசேர். எபனேசர் என்று சொன்னால் கர்த்தர் ஸ்தோத்திரம், உதவி செய்யும் கல் என்று அர்த்தம். எபனேசர்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? உதவி செய்யும் கல் என்று அர்த்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம்.
இந்த கல், கவனிங்க, இந்த கல் அப்படியே இன்றளவும் இருக்கிறது. இவ்வளவு உயரம், ஒரு 2.5 அடி 2.25 அடி உயரம் இருக்கிற கல். இந்த கல்லை கடந்து போகிற நாட்களிலே பிள்ளைகள் கேட்பார்கள், அப்பா இது என்ன கல்லுப்பா, அந்த கல்லுல எபனேசன் எழுதியிருக்குதப்பா, ஏன்ப்பா எபனேசன் அந்த கல்லில் எழுதியிருக்குன்னு சொல்லும்போது தகப்பன் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுவான், God helps to those who cannot help themselves. தங்களுக்கு எவ்விதமான உதவியும் செய்ய இயலாதவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நான் சொன்னதை சொல்லுங்க பாப்போம். செய்ய இயலாதவர்களுக்கு, செய்து கொள்ள இயலாதவர்களுக்கு உதவியுமே. God helps to those who cannot help themselves. God helps to those who cry unto the Lord. தேவனை நோக்கி கதறி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று தகப்பன் சொல்வார். ஆமென் சொல்வீங்களா? God helps to those people who confess their sins, who turn back to the sins. பாவத்திற்கு முதுகை காட்டுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். பாவத்தை விட்டு திரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் இந்த நாளிலே தெளிவாய் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசும்படிக்கு எனக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாவத்தை விட்டு திரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லுவார். கல்லை எந்த இடத்தில் நாட்டினாரோ, நான் சொல்கிறதை கவனிங்கள், அந்த கல்லை எந்த இடத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி நாட்டினாரோ அதே இடத்துல தான் 20 வருஷத்திற்கு முன்னால ஒரு யுத்தம் நடந்தது. இஸ்ரவேலருக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணும்படியாய் வந்தார்கள். இஸ்ரவேலருக்கு விரோதமாக பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வந்த பொழுது அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் 4000 பேர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். 4000 பேர் செத்து விட்டார்கள். இது என்ன காரியம் இப்படி ஆயிற்று என்று சொல்லி இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவர்கள் கூடி வந்து ஆலோசனை செய்து, இப்படி ஒரு மோசம் நமக்கு வந்து விட்டதே என்று சொல்லி அவர் என்ன செய்தார்கள், பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை நாம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டா, உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குதோ அங்கே கர்த்தர் இருப்பார். உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குதோ அங்கே கர்த்தருடைய பிரசனம் இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிரசனம் இருக்கும்போது எந்த மனிதனும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்ம நடுவிலே வாசம் பண்ணும்போது, மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லி பாடினவே, அப்ப எந்த மனிதனும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆகவே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் நம்மத்திலே இந்த யுத்த களத்திற்கு கொண்டு வந்து விடுவோம் என்று சொன்ன பொழுது, அப்படியே அந்த உடன்படிக்கை பெட்டியை காக்கிற ஏலி ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஓப்னியும் பினகாசும் கூட வந்து அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட வந்து இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி யுத்த களத்தின் நடுவிலே வைக்கப்பட்டு விட்டது. சரித்திரத்தை, பின்னணியை நீங்கள் புரிந்து கொண்டாதான் இந்த செய்தி உங்களுக்கு புரியும். பெட்டி களத்திற்கு, போர்க்களத்திற்கு உடன்படிக்கை பெட்டி வந்ததை கண்ட இஸ்ரவேலர்கள் எல்லாம் மகா ஆரவாரமாய் ஆர்ப்பரித்து கர்த்தரை அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். மகா ஆரவாரம் உண்டாயது. இது என்ன ஆரவாரம், இது என்ன ஆரவார சத்தம் என்று சொல்லி பெலிஸ்தருடைய பாளையத்தில் இருக்கிற பெலிஸ்தர்கள் கேட்கிறார்கள். இஸ்ரவேலுடைய பாளையத்தில் என்ன ஆரவாரம் உண்டாயிருக்கிறது சொன்ன பொழுது, பெட்டி, உடன்படிக்கை பெட்டி யுத்த களத்திற்கு கொண்டு வரப்பட்டு விட்டது என்று சொன்ன பெலிஸ்தர்கள் அவர்களுடைய மூப்பர்கள் பயந்து, ஆஹா, அந்த தேவன் பயங்கரமான தேவனாயிற்றே, அந்த தேவன் மிகவும் எல்லாரையும் மேற்கொள்ளுகிற தேவனாயிற்றே, பெலிஸ்தரே திடன் கொள்ளுங்கள், வாழ்வா சாவான் பிரச்சனை, நீங்க இஸ்ரவேலருக்கு அடிமையாக கூடாதுன்னு சொன்னா, பையங்க எங்கேயும் போக கூடாது, அங்கே உட்காருங்க, கூடாதுன்னு சொன்னா புருஷனாயிருந்து திடமான தைரியமா யுத்தம் பண்ணுங்க. நீங்க தைரியத்தை விட்டுட்டீங்கன்னு சொன்னா, ஒரு புருஷனை போல யுத்தம் பண்ணலன்னு சொன்னா யுத்தத்தில் தோத்துருவீங்க, இஸ்ரவேலருக்கு அடிமையாகி போயிருவீங்க. ஆகவே இது வாழ்வா சாவா பிரச்சனை என்ற உடனே மூர்க்கமாக பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக போரிட்டு
கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த போரின் முடிவிலே 30,000 இஸ்ரவேலர்கள் கொல்லப்பட்டு போனார்கள், சங்காரம் பண்ணப்பட்டார். 30,000 பேர். முதல்ல எத்தனை பேர்? முதல் நாள் 4,000 பேர், அடுத்த நாள் 30,000 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். 30,000 பேர் கொல்லப்பட்டது மாத்திரமல்ல, அவங்க அந்த பெட்டியை தங்கள் கைவசம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த பெட்டியை வச்சுதானடா நீ கொண்டாடுற, அவன் பெட்டியை எடுத்துக்கொண்டார்கள். பெட்டியை காக்கிற அந்த ஏலியனுடைய ஆசாரியனுடைய பிள்ளைகள் ஓப்னியும் பினகாசியும் அங்கு யுத்த களத்தில் கொன்று போட்டார்கள். தப்பி ஓடி ஒருவன் யுத்த களத்திலிருந்து ஒரு வீரன் தப்பி ஓடி நேரே ஏலி ஆசாரியனிடத்தில் ஓடி வருகிறான். அவனுக்கு 98 வயது. அவன் அப்படியே யுத்த களத்தை பார்த்து அந்த திசையை பார்த்து கொண்டே அவன் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறான். ஓடி வந்தவன் செய்தி சொல்லுகிறான், யுத்த களத்திலே இப்படியாக பெலிஸ்தர்கள் அவர்கள் தோற்று, பெலிஸ்தர்களுக்கு முன்பதாக நம்முடைய ஜனங்கள் தோற்று போனார்கள், பெலிஸ்தருடைய கை ஓங்கி விட்டது, உடன்படிக்கை பெட்டி அவர்கள் வசம் பிடிக்கப்பட்டு போய்விட்டது, பெட்டியை காத்த நம்முடைய குமார் 2 பேருமே யுத்த களத்தில் செத்து போனார்கள் என்று சொல்லி கேள்வி, அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே 90 வயது அந்த ஏலி அப்படியே மல்லாக்க விழுந்த நிமித்தமாக பிடரி முறிந்து அப்படியே செத்து போனான். இந்த செய்தியை வீட்டுக்குள் இருந்து கேள்விப்பட்ட அந்த பினகாசனுடைய மனைவி, நிறை மாத கர்ப்பிணி, அவள் அந்த செய்தி அதிர்ச்சியை கேட்டவுடனே அவளுக்கு பிரசவ வழி வந்து பிரசவித்தாள். ஒரு ஆண் பிள்ளையை, அழகான ஆண் பிள்ளையை பெற்று எடுத்து அந்த பிரசவ வேதனையோட கூட சொன்னாள். அவன் தாதிமார்கள் சொல்கிறாள், ஆண் பிள்ளை பெற்றால் நீ தைரியமாயிரு, ஆண் பிள்ளை பெற்றிருக்கிறாய் என்று சொன்ன பொழுது அவள் சொன்னாள், இல்லை இல்லை, மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போயிற்று. The glory of God departed from Israel. மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டு போயிற்று என்ற இந்த பேருக்கு அர்த்தம் கொள்ளும்படியாக இக்கபோத் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் வைத்து விட்டு தாய் செத்து போகிறாள். தாய் செத்து போகிறாள். எவ்வளவு சோகம் பார்த்தீங்களா? எவ்வளவு சோகம். 20 வருஷங்கள் கழிந்து விட்டது. 20 வருஷங்கள் கழிந்த பிறகு அதே இடத்திலே இப்பொழுது மீண்டும் அதே யுத்தம். ஆமென் சொல்லுவீங்களா? அதே இடம், அதே எதிரிகள், அதே தேசத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அதே எபனேசர் இடம் தான், அதே இஸ்ரவேலர்கள் தான், அதே பெலிஸ்தரோடு கூட யுத்தம். அதே இடத்துல 20 வருடங்கள் கழித்து இப்பொழுது வேறொரு யுத்தம் பெலிஸ்தரோடு கூட. இந்த யுத்தத்திலே, முதல் யுத்தத்திலே மாபெரும் அவர்கள் மிகவும் பயங்கரமான தோல்வியை கண்டார்கள். இந்த இரண்டாவது யுத்தத்திலே அவர்கள் மாபெரும் வெற்றியை கண்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? மாபெரும் வெற்றி இஸ்ரவேலருக்கு கொண்டாடும். அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்திலே நாட்டி, இம்மட்டும் கர்த்தர் நமக்கு எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த கல்லுக்கு எபனேசர் என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. இந்த 2 யுத்தத்தையும் நான் உங்கள் கண்களுக்கு முன்பு தான் நிறுத்த விரும்புகிறேன். இந்த 2 யுத்தம், ஒரு யுத்தத்தில் கவனிங்க, கர்த்தர் மாறாதவர் தான். 20 வருஷத்திற்கு முன்னால நான் சொன்ன பாருங்க, 23 வருஷத்துக்கு முன்னாடி செல்வராஜ் வீட்டை கட்டும் போதும் உதவி செய்த கர்த்தர் தான் இப்ப 23 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டை பெரிதாக்க கட்டுவதற்கும் அதே எபனேசர் தான் உதவி செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் மாறவே இல்லை, மாறாதவர். அவர் மாறாதவர். எனக்கு எப்படியோ அப்படித்தான் என் பிள்ளைகளுக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, என் பிள்ளைகளுக்கு எப்படியோ அப்படிதான் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். கர்த்தர் மாறாதவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். ஆமென் சொல்வீங்களா? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் பிரியமானவர்களே? உங்களுக்கும் அவர் தேவன், உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் தான் தேவனாயிருப்பார், உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவர் தான் தேவனாயிருப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கும் எனக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி உனக்கும் எனக்கும் நடுவே, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு நடுவே நான் ஒரு உடன்படிக்கையை இந்த நாளிலே நான் ஏற்படுத்துகிறேன். உனக்கு மாத்திரமல்ல, உனக்கு பின் வரும் தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் சந்ததிகளுக்கு. உனக்கு மாத்திரம் நான் தேவன் இல்லை, உன் பிள்ளைகளுக்கு மாத்திரம் நான் தேவன் இல்லை, தலைமுறை தலைமுறையாய். எத்தனை தலைமுறை நீ கண்டாலும் சரி, உனக்கு பின் எத்தனை தலைமுறை உன் குடும்பத்தில் தோன்றினாலும் எல்லாருக்கும் நான் தேவனாகவே இருப்பேன். இதுதான் உடன்படிக்கை.
அப்படியானால் இந்த உடன்படிக்கை 20 வருடத்திற்கு முன்பதாய் நடந்த அந்த யுத்தத்திலே அந்த உடன்படிக்கை நிறைவேறாமல் போனது? அந்த யுத்தத்திலே ஏன் அவர்கள் மாபெரும் ஒரு பயங்கரமான தோல்வியை அவர்கள் ஏன் சந்திக்க வேண்டும்? ஏன் முதல் நாளிலே 4000 பேர் மடிந்து போக வேண்டும்? இரண்டாவது நாளிலே ஏன் 30,000 பேர் மடிந்து போக வேண்டும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் கண்களுக்கு முன்பதாக அந்த யுத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையும் நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த யுத்தத்திலே கர்த்தர் எபனேசராய் இருந்தார், எந்த யுத்தத்திலே அவர்களுக்கு எபனேசராய் கர்த்தர் இருக்கவில்லை? முதல் யுத்தத்திலே why were they defeated? அவர்கள் ஏன் தோற்று போனார்கள்? why there was a great defeat? ஏன் அவர்கள் தோற்று போட வேண்டும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் ஏன் தோற்று போனார் என்று சொன்னால், முதல் காரியம், they were defeated against their enemy because they were not seeking God for help. அவர்கள் பெலிஸ்தரோடு கூட செய்த 20 வருடங்களுக்கு முன்னதாய் நடந்த யுத்தத்தில் அவர்கள் தோற்று போனதற்கான முதல் காரணம், அவர்கள் தேவனுடைய உதவியை தேடவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. Because they went against their enemies without seeking the help of God. தேவனுடைய உதவியை தேடாமலேயே அவர்கள் தங்கள் பகைஞரோடு கூட யுத்தம் செய்ய புறப்பட்டு விட்டார்கள். அப்ப தேவனுடைய உதவியை தேடாமலே என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னா, அவங்க they trusted in their own strength. அவர்கள் தங்கள் சொந்த பலத்தை நம்பினவர்களாக அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, எந்த ஒரு காரியமானால் தேவ பிள்ளைகள் ரட்சிப்பை பெற்ற, ஞானஸ்நானம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறேன், நம்ம எல்லாரும் அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். பிரச்சனைகள் இல்லாத வீடு இல்லை, பிரச்சனைகள் இல்லாத தேசம் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத சபை இல்லை, பிரச்சனைகள் இல்லாத சமுதாயம் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்குள்ளாக பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், இதுதானே என்னுடைய சொந்த பலத்திலே, என்னுடைய சொந்த திறமையிலே நான் சமாளித்து விடுவேன் சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் யாராகிலும் நினைப்பீர்களே, ஆனால் எபனேசர் அவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எபனேசரிடத்திலிருந்து யாதொரு உதவியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, நான் என்னுடைய திறமையிலே, என்னுடைய பணத்தில், என்னுடைய சாதுரியத்தினாலே நான் இந்த காரியத்தை நான் சமாளிச்சிருவேன், நான் ஒண்டியான் என்று சமாளிச்சிருவேன் சொல்லி எந்த பிரச்சனையும் தேவ பிள்ளைகள் இந்த ரீதியிலே எதிர்கொள்ள கூடாது. ஆமென் சொல்வீர்களா? என் பலன் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாளிலிருந்து எல்லாமே கர்த்தர் தான். அவரே எனக்கு பலன், அவரே எனக்கு ஞானம், அவரே எனக்கு தயவு. ஆமென் சொல்வீங்களா? அவரே எனக்கு ஒத்தாசை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் தோற்றுப்போனதற்கு இதுதான் முதல் காரணம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம், they were defeated because they had not turned their back to the sin. அவர்கள் தோற்றுப்போனதற்கு காரணம், அவர்கள் பாவத்திற்கு தங்கள் முதுகை காட்டவில்லை. பாவத்திற்கு தங்கள் முதுகை காட்டவில்லை. முதுகை காட்டுதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பாவத்துக்கு முதுகை காட்டுதுன்னா, ஆமா, பாவம் அங்க இருக்குன்னா பாவம் அதான் பாவம்னு வச்சுங்க. சாரி, முகத்தை காட்டுன்னா பாவத்தை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். முதுகை காட்டுன்னு சொன்னா பாவத்தை விட்டு நான் திரும்பி இருக்கிறேன், விலகி இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்துக்கு தங்கள் முதுகை காட்டாதது நிமித்தமாக கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்கள் தங்கள் பகைஞருக்கு, எதிராளிகளுக்கு தங்கள் முதுகை காட்ட வேண்டியதாகிவிட்டது. ஆமென் சொல்லுவீங்களா? பகைஞருக்கு புறமுதுகை காட்டும்படியாக, பகைஞரை எதிர்கொள்ள முடியாமல் தோற்று போனதற்கு காரணம், பாவத்திற்கு முதுகை காட்டியிருந்தா பகைஞருக்கு முதுகை காட்டியிருக்க மாட்டார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? நான் சொன்னதை சொல்லுங்க பாப்போம். பின்னாடி சொல்லுங்களேன். பாவத்துக்கு முதுகை காட்டியிருந்தா பகைஞருக்கு, சத்துருக்களுக்கு முதுகை
காட்டியிருக்க மாட்டார்கள். முதல் நாள்ல யுத்தம் நடந்தது. முதல் நாள்ல நடந்த யுத்தத்திலேயே 4000 பேர் செத்து போனார்கள். 4000 பேர் அந்த யுத்தத்தில் செத்து போன உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்கள் கர்த்தர் மேல் பழி போட ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். They started blaming God for their failures. தம்முடைய தோல்விக்கு, இந்த சங்காரத்திற்கு காரணம் என்று சொல்லி கர்த்தர் மேலே அவர்கள் பழி போட ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். Why did God allow this happen to us? இந்த காரியத்தை ஏன் கர்த்தர் அனுமதித்தார் என்று சொல்லி கர்த்தர் மேல் பழி போட ஆரம்பித்தார்கள். தங்களை தாங்களே அவர் பரிசோதித்து பார்ப்பதற்கு பதிலாக, சுய சோதனை செய்து கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் மேலே பழியை போட அவர்கள் ஆரம்பித்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் கர்த்தரிடத்திலிருந்து எந்த பிரச்சனையும் எழும்புவதே கிடையாது. நீங்கள் நான் சந்திக்கிற எந்த ஒரு சிறிய பிரச்சனையாகட்டும் பெரிய பிரச்சனையாகட்டும் அது கர்த்தரிடத்திலிருந்து ஆரம்பமாவதே கிடையாது. அப்படி நீங்க உங்க இருதயத்தில் எழுதிக்கொள்ள, உங்கள் வேதத்தில் எழுதிக்கொள்ள, உங்கள் சிந்தையில் எழுதிக்கொள்ள, ஆழமாய் பதிய வைத்துக்கொள்ள நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகிற எந்த பிரச்சனையானாலும் எதுவுமே கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகிற அது எதுவுமே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? எல்லாமே நம்முடைய தவறுகளின் நிமித்தமாக, பிழைகள் நிமித்தமாக பிரச்சனைகள் உருவாகிறது. ஆமென் சொல்வீங்களா? நம்முடைய தவறுகள் நிமித்தமாகவே பிரச்சனைகள் உருவாகிற பொழுதும் ஏற்பட்டாலும் நான் என்ன பார்க்கிறது கிடையாது. என்ன சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு பதிலாக உடனடியாய் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் இப்படி செஞ்சிட்டாரு. எந்த ஒரு தோல்வியா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், விசுவாசிகளுடைய நல்ல விசுவாசிகள் சொல்ல மாட்டார்கள், கர்த்தர் இப்படி செஞ்சிட்டாரு, கர்த்தர் இப்படி, கர்த்தர் மேலே பழி போட. கர்த்தர் ஸ்தோத்திரம். if something happens wrong in your lives, immediately blame not God. உங்கள் வாழ்க்கையில ஏதாயிலும் தவறுகள், ஏதாயிலும் பிரச்சனைகள் நடந்து விட்டா உடனே கர்த்தரை நீங்கள் பழி போடாதீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இப்படி செய்தீர்கள், ஏன் எனக்கு இப்படி அனுமதித்தீர்கள்? பிரச்சனை நமக்குள்ளதான் இருக்குது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நமக்குள்ள நம்ம கொஞ்சம் பார்த்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், இஸ் தேர் எனி சின் இன் மை லைஃப் லார்ட்? மறுபடியும் சொல்லுகிறேன், இப்படி நீங்க செய்யாதபடிக்கு பெரிய கிருபை பெற்ற பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு காரியம் சித்திக்காது, உங்களுக்கு காரியம் சித்திக்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மாறாக கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளும் நேரமாய் அதை மாற்றிக்கொள்வீர்களே. ஆனால் ஆண்டவரே, என்னில் ஏதாயிலும் நீர் விரும்பாத தவறுகள், பாவங்கள் என்னில் உண்டோ? உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளக் கூடாதபடிக்கு தடையாய் என் வாழ்க்கையிலே ஏதாயிலும் பாவத்திற்கு நான் இடம் கொடுத்து விட்டேனோ? அபிஷேகம் பெற்றவன் தான், ஊழியம் செய்கிறவன் தான், தரிசனங்களை பெற்றவர்கள் தான், மற்றவர்களுக்கு ஜெபித்து சுகம் உண்டாகும்படியாய் அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் தான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர்கள் தான். ஆனா இந்த ஒரு தோல்வி, இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு காரியம் வாய்க்கப்படாமல் போகும்போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடையான ஏதாயிலும் காரியங்கள், பாவ காரியங்கள் என்னிடத்தில் உண்டோ என்று நீங்கள் உங்களுக்குள் நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தரை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர் மாறாதவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அவர் மாறாதவராகவே, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மாறாதவர், ஒருபோதும் தீமை செய்யாதவர்.
ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எதிர்மறையான காரியங்கள் நடக்குமேயானால், ஒரு நஷ்டம், ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு காரியம் சித்திக்கப்படாமல் இருக்கிறது, வாய்க்கப்படாமல் போகிறது. ஏன்? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னாரே, ஏன் அது வாய்க்கப்படல? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏசியா சொல்லுகிறார், இதோ ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு உங்களுடைய முகத்தை அவருக்கு மறைக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவருடைய முகத்தை மறைப்பது எது? அவர் எனக்கு செவி கொடுக்காதபடி, கொஞ்சம் நவருங்க, கொஞ்சம் நவருங்கம்மா, எம்மா கொஞ்சம் நவருங்க, நான் அந்த பின்னால இருக்க அந்த பிள்ளையை பார்க்க முடியல. எது மறைக்குது? நான் செவி கொடுக்காதபடிக்கு, நான் என்னுடைய பிள்ளையை தம்முடைய பிள்ளையை பார்க்க கூடாதபடிக்கு, தம்முடைய பிள்ளைக்கு சகாயம் செய்யக்கூடாதபடி, தம்முடைய பிள்ளைக்கு இரக்கம் செய்யக்கூடாதபடிக்கு எது மறைக்கிறது? உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். நமக்காக காரியங்களை செய்ய தேவன் பலனற்றவர் அல்ல. நமக்காக காரியங்களை செய்ய தேவன் விரும்பாதவரும் அல்ல. ஆழமாய் சொல்லுகிறேன், சுகுமாருக்கு நான் செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லவே மாட்டார், ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஆமா, எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிற தேவன். ஆமென் சொல்வீங்களா? அவர் செய்ய திராணி இல்லாதவரும் அல்ல, அவர் செய்ய விரும்பாதவரும் அல்ல. இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆமென் சொல்வீங்களா? ஆனால் உங்களுக்குள்ளாக காணப்படுகிற அந்த மறைந்திருக்கிற அந்த பாவம் எல்லாருக்கும் மறைக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அப்படியே நேரா உங்களுக்கு நேரா கையை நீட்டுறார். உங்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிற அந்த பாவம், கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் திரும்ப திரும்ப விரும்பி செய்யும் அந்த சிற்றின்ப பாவம். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் திரும்ப திரும்ப விரும்பி செய்யும் அந்த சிற்றின்ப பாவம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு ஆசீர்வாதத்தை அது முற்றிலும் தடை செய்கிறது. தாவீது சொல்லுகிறார், பெரிய ராஜா, தேவனே என்னை யாராவது என்னை சோதித்துக் கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். என் சிந்தைகளை சோதித்து பாருங்க ஆண்டவரே, என் சிந்தையில ஏதாவது வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து ஆசீர்வாதத்தின் வழியிலே, நித்தியத்தின் வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. ஆமென் சொல்வீங்களா? அப்படி விட்டு கொடுக்கிறார் பாருங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. விட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்தா சப்ப கட்டுல நீங்க கட்டுறீங்க, கத்தரெல்லாம் குறை சொல்றீங்க. மாறாக விட்டு கொடுத்து பாருங்கள், விட்டு கொடுத்து பாருங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் பாவத்திற்கு தங்கள் முதுகை காட்டி இருந்திருப்பார்களே, ஆனால் சத்துருக்களுக்கு தங்கள் முதுகை காட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கும். பாவத்திற்கு தங்கள் முதுகை காட்டாத நிமித்தமாக சத்துருக்களுக்கு அவர்கள் முதுகை காட்ட வேண்டிய ஒரு அவசியம், கட்டாயம் உண்டாயிற்று. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. அவர்கள் முதலாவது ஏன் கர்த்தரை தேடவில்லை? உதவிக்காக, ஒத்தாசைக்காய் கர்த்தரை தேடவில்லை. ஆகவே கர்த்தர் எபெனேசராய் அவர்களுக்கு இருக்க முடியாமல் போய்விட்டது. இரண்டாவதாக அவர்கள் ஒரு முதல் தோல்வியிலேயே, முதல் ஒரு சரிவிலேயே அவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு கர்த்தரை குறை சொல்லி கர்த்தர் மேல் பலி போட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு எபெனேசராய் கர்த்தர் இருக்கக்கூடாமல் போய்விட்டது. மூன்றாவதாக அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, என்ன தெரியுமா செய்தாங்க? 4000 பேர் யுத்தத்தில் செத்த உடனே மூப்பர்கள் எல்லாம் கூடிச்சு என்ன செய்தாங்க? ஒன்னு செய்வோம், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிரசன்னத்தின் மையத்தில் இருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டியை நாம் இங்கே யுத்த களத்திற்கு கொண்டு வந்துட்டோம்னா, உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ அங்கே கர்த்தர் வந்துடுவார். கர்த்தர் வந்துட்டார்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். எத்தனை யுத்தங்கள் பண்ணி இருக்கிறார்.
இப்பயும் பண்ணுவார் என்று சொல்லி அவர்கள் தப்பு கணக்கு போட்டு கர்த்தரை தேடுகிறதுக்கு பதிலாக, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக, உடன்படிக்கை கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே நம்பிக்கை வைத்து விட்டார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் கூட சபைக்கு வந்திருக்க மாட்டார், ஞானஸ்நானம் எடுக்கல, ரட்சிக்கப்படல, எல்லா கெட்ட பழக்கம் இருக்கு. ஆனா கார்ல கர்த்தர் உனக்கு முன்னாக போகிறவர். காருக்கு பின்னால பாத்தீங்கன்னா உன் போக்கையும் உன் வரத்தையும் கர்த்தர் இது முதற்கொண்டு காப்பார். போகிற இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் இருப்பார். இருப்பார் இருப்பார் இருப்பார்ப்பா இருப்பார். போகிற இடமெல்லாம் எங்க போனாலும் இருப்பார் இருப்பார் இருப்பார். டேஷ்போர்ட்ல சிலுவையை வச்சுக்குவாங்க. அந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி அந்த டேஷ்போர்ட்ல சிலுவை வச்சுக்குவாங்க. சிலுவை வச்சுட்டா என்ன ஆச்சுன்னா, எது ஒன்று மோதுனா எது மேலதான் மோதும்? சிலுவை மேலதான் மோதும். ஒரு காலு சிலுவை மேல மோதி நமக்கு எந்த விதமான சேதமும் கிடையாது 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 கிடையாது. கர்த்தரை விட்டுட்டு சிலுவையை நம்புனீங்கன்னா நீங்க அது சொதப்பல் ஆகிரும் உங்க வாழ்க்கை. ஆமா, பைபிளை ஒழுங்கா சபைக்கு வா ஜெபம்னு போயிரும். எல்லா காத்தும் கருப்பும் போனா கேட்க மாட்டாங்க. பைபிளை எடுத்து எங்க வைப்பாங்க? ஆமா, தலைமாட்டில் இல்லை, பெட்டு பூரா பைபிளை வச்சு அதுக்கு மேல படுத்தாலும் கர்த்தர் சுத்திரம் வர பிசாசு நல்லா வருவான். அவன் நல்லா வருவான். ஆமா, நல்லா வருவான். கர்த்தர் மேல வைக்கிறதுக்கு பதிலா கர்த்தருடைய வார்த்தைகள் அடங்கிய வேதத்தின் மேல நம்பிக்கை வைப்பார். ஆமா, ஒரு திருமணத்திற்காக ஒரு வாலிபன் மும்பையிலிருந்து வந்தான். அவன் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அவன் சரியா ரட்சிக்கப்படாதவன் சொல்லி. சரியா ரட்சிக்கப்படாதவன் தெரிஞ்சது, அறகுறைன்னு தெரிஞ்சது. ஆனா பெருசா சிலுவை போட்டுருந்தான் பாருங்க, பெருசா சிலுவை. அந்த பெருசா சிலுவை போட்டானா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் என்ன காரியம் செஞ்சாலும் எங்க போனாலும் அது எனக்கு நன்மையாகவே இருக்கும். ஏன்னா பெருசா சிலுவை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இல்லை 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 இல்லை. நம்பிக்கை கர்த்தர் மேலே வைப்பதற்கு பதிலாக அவர்கள் உடன்படிக்கை பெட்டியின் மேலே நம்பிக்கை வைத்தபடினாலே, நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லவில்லை. கவனிங்கள், கர்த்தருடைய வார்த்தை வேற, இந்த வேத புத்தகம் வேற. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நீங்க போய் எங்கேயாச்சும் சொல்லிடாதீங்க தப்பா. கர்த்தருடைய வார்த்தை வேற, இந்த வேத புத்தகம் வேற. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைப்பது ஒன்று தான், கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்பது ஒன்று தான். ஆனால் கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்பதற்கு பதிலாக அந்த வேத புத்தகத்தின் மேலே விசுவாசம் வைக்கிற ஒரு 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 அற்ப ஒரு பக்தி இருக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான்காவதாக, அவர்கள் ஏன் தோற்று போனார்கள் என்று சொன்னால், அவர்கள் they were not seeking the guidance of God in the battle. யுத்தம் செய்வதற்கு முன்பதாக கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நடத்துதலை அவர்கள் கேட்க தவறி போனார்கள். அவர்களுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள், அவர்களுக்கென்று சுய திட்டம், அவர்களுக்கென்று ஒரு சுய வழியை தெரிந்து கொண்டு, கர்த்தர் ஸ்தோத்திரம், சுய வழியை தெரிந்து கொண்டு இப்போ அவர்கள் யுத்தம் செய்ய வந்தார்கள். எந்த விதத்திலும் கர்த்தரை தேடவே இல்லை, கர்த்தருடைய வழிநடத்தலை அவர்கள் கேட்கவே இல்லை. ஆகவே அவர்கள் இந்த யுத்தத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏறத்தாழ அவர்கள் 34,000 பேர் செத்து மடியத்தக்கதாக ஒரு பயங்கரமான தோல்வியிலே அந்த யுத்தம் முடிந்தது. இப்ப 20 வருஷத்திற்கு அப்புறம், அது நடந்து 20 வருஷம் ஆகிவிட்டது. இந்த 20 வருஷத்திற்கு அப்புறம் இப்போ அதே இடத்துல அதே பெலிஸ்தர்கள் அதே இஸ்ரவேலருக்கு விரோதமாக பாளையம் இறங்கி வருகிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த இடத்துல பயங்கரமான தோல்வியை 20 வருடங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேலர் பெலிஸ்தரோடு கூட நடந்த யுத்தத்திலே சந்தித்தார்களோ, அதே இடத்துல 20 வருடங்களுக்கு பின்பதாக இன்றைக்கு அதே இடத்துல அதே பெலிஸ்தரோடு கூட யுத்தம் செய்யும் பொழுது பயங்கர வெற்றியை அவர்கள் சந்தித்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, தோல்விக்கான காரணத்தை உங்களுக்கு சொன்னேன். வெற்றிக்கான காரணங்களையும் வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். இவெல்லாம் வேதத்திலே சாமுவேல் புத்தகத்திலே 4, 5, 6, 7 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டவைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசித்து பாருங்கள். பின்பு
பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கவனிங்க இங்கே அவர் எல்லாரும் ஒன்று கூடி வந்து ஜெபத்தின் மூலமாக அவர் கர்த்தரை தேடினார்கள். seeking the Lord through prayer. ஜெபத்தின் மூலமாக கர்த்தரை தேடினார்கள். ஆமென் சொல்வீங்களா? அவர்கள் 20 வருஷத்திற்கு முன்னால யுத்தத்தின் போது செய்யாத ஒன்றை இப்பொழுது இந்த யுத்தத்திலே அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஒன்று கூடி வந்து அவர்கள் ஜெபத்தின் மூலமாக தேவனை தேடினார்கள். அன்றைக்கு 20 வருஷத்திற்கு முன்னால அவர்கள் தேவனை தேடவில்லை. இன்றைக்கு ஜெபத்தின் மூலமாக தேவனை தேடினார்கள். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் பிரச்சனை எதுவானாலும் சரி, எவ்வளவு மோசமானதானாலும் சரி, இன்றைக்கு இந்த செய்தியின் முடிவிலே நீங்கள் பார்ப்பீர்கள், எவ்வளவு நம்பிக்கை அற்று போன நிலைமையிலே உங்கள் சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஜெபத்தின் மூலமாய் தேவனை தேடுங்கள். கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு அவர் நன்மை செய்கிறவரா? ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஜெபத்தின் மூலமாய், ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். ஜெபம் இல்லாமல் பிரச்சனை எதிர்கொள்ளாதீர்கள். ஜெபம் இல்லாமல் போராட்டங்களை எதிர்கொள்ளாதீர்கள். ஜெபத்தின் மூலமாய் தேவனை தேடுங்கள். எபிரேய நிருபக்காரன் சொல்கிறான் 4வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். எபிரேயர் 4:16 வாசித்து பாருங்கள் வேகமாய். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், கவனிங்கள், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவும். ஏற்ற சமயத்தில். அந்த வார்த்தை ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு அப்படியே ஆழமாய் புரிந்து கொண்ட வார்த்தை. தண்ணியில ஒருத்தனை காப்பாற்றணும் சொன்னா, தண்ணியில காப்பாற்றணும் சொன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த தண்ணியில விழுந்து விட்டவன் காப்பாற்ற வந்தவன கட்டி பிடிச்சுக்குவான். நான் செஞ்சிருக்கேன், அதனால தான் தெரியும். காப்பாற்ற வந்தவன கட்டி பிடிச்சிருக்குவான். காப்பாற்ற வந்தவனை கட்டி பிடிச்சோன்னா அவனால நீச்சல் அடிக்கவே முடியாதபடிக்கு இவன் பிடி அவனை இருக இவன் முழுக ஆரம்பிச்சிருவான். பாருங்க, இவன் முழுக ஆரம்பிச்சிருவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்வாங்க, உடனே காப்பாற்ற மாட்டாங்க. அப்படியே அவன் தெவங்கிற வரைக்கும் தெவங்கி அப்புறம் தான் அவன் செஞ்சான். அவன் முடிய பிடிச்சானா அப்படியே தன்னால வருவான். ஆமாம், மனைவி நல்லா மீன் பிடிப்பாங்க. பாசமா வாக்க பக்கத்திலே வீடு இருந்துச்சு. மத்தி மீனை போட்டா, ஒரு சில மீனை வந்து ஜிலேபி கண்டையெல்லாம் போட்ட உடனே அப்படியே அந்த தக்கையில் அந்த இறையை பிடிச்ச உடனே டக்குன்னு தூக்கிடலாம். ஒரு சில மீன் இருக்கு, ஒரு சில மீனை அப்படி இறைய கவனோடனே அந்த தட்டை வந்து மிதக்குதுன்னு சொன்னோடனே அப்படின்னு சுண்டுனீங்கன்னா அந்த மீன் வந்து அந்த அந்த இதை வந்து அறுத்துரும். துண்டியில் வந்து அறுத்து கொண்டு போயிடும். அதுக்காக என்ன செய்யணும், அந்த அந்த தூண்டில் மிதக்கிற அந்த தன்மையை பொறுத்தே மாட்டிருக்கிறது விலாங்கு, மாட்டிருக்கிறது விராலு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா இவன் என்ன செய்வான் தெரியுமா, அப்படியே நூலை விடுவான். அந்த தூண்டில்காரன் என்ன, மீன் பிடிக்கிற என்ன தெரியுமா, அப்படியே அந்த நூலை விடுவான். அப்படியே சுத்துற வரைக்கும், கொஞ்சம் நேரம் சுத்துற வரைக்கும் சுற்றி அது கிறங்கி போகிற நேரத்தில் ஒரு தூக்குனா கரையில் வந்து தொப்புன்னு விடும். கர்த்தருடைய பிள்ளைகள், நான் விலங்கு மீனை பற்றியும் விரால் மீனை பற்றியும் சொல்ல, உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆமாம், தூக்கணுன்னா வந்துடாம அப்படியே நீங்கள் திமிரிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேயே என்ன செய்வாங்க, ஆண்டவர் என்ன செய்வார், ஆமாம் அப்படியே விட்டுருவார். கொஞ்சம் நேரம் போட்டும், அப்போ தான் இவனுக்கு புத்தி வரும். அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். அதான் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்வதற்கு கர்த்தர் காத்திருக்கும் போது, ஏன் அவரை நீங்கள் ஜெபத்திலே உங்கள் பிரச்சனையின் போது, உங்கள் போராட்டத்தின் போது, உங்கள் நெருக்கத்தின் போது, உங்கள் தேவைகளின் போது ஏன் கர்த்தரை நீங்கள் தேடக்கூடாது?
ஏன் கர்த்தரை ஜெபத்திலே தேடக்கூடாது? இரண்டாவது காரியம், 6வது வசனம் வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி, தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி, அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அவர்கள் அறிக்கை செய்தார்கள். they confessed their sins. அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த யுத்தத்தில் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யல. ஆனா இப்போ அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் பாவம் செய்தோம் என்று தோல்வி, அந்த இக்கட்டான நேரத்தில், அந்த பிரச்சனை மிகுந்த நேரத்தில் அவர்கள் அவர்கள் அறிக்கை செய்தார்கள். அவர்கள் பெலிஸ்தர் வந்து பாளையம் இறங்கி விட்டார்கள், தங்களோடு கூட யுத்தம் பண்ண பெலிஸ்தர் வந்து பாளையம் இறங்கி விட்டார்கள் என்று சொல்லி பார்த்த மாத்திரத்தில் இவர்கள் பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். 2 நாளாகமத்திலே சொல்லி இருக்கிறது, 7வது அதிகாரத்திலே 14வது வசனம் சொல்லி இருக்குது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். சொல்லுங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்பாவிடத்துல சொல்லுங்க, தாழ்த்தி ஆண்டவரிடத்துல அப்படியே பாவத்தை வைத்துக்கொண்டு உள்ளுக்குள்ளாக தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ரகசியமாய் பகிரங்க பரிசுத்தவானாய் இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் ரகசிய அசுத்தர்களாய் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி என்ன வேண்டாம். உங்கள் தேசத்திற்கு சேமம் வேண்டுமா? உங்கள் திருமண வாழ்க்கை சேமமா இருக்கணுமா? உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமா? பரலோகத்தின் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கணுமா? பரலோகத்தின் தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணுமா? பரலோகத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணம் செய்யணுமா? அவர்கள் பாவங்களை மன்னித்து ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. தானியேல் ஜெபம் பண்ணினார். 70 வருஷம் பாபிலோனியர்கள் இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் விட்டார்கள். அதில் தானியேலும் ஒருவர். இப்பொழுது அவர் வயதாகி விட்டது. இப்போ தானியேலுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஏன் ஆண்டவரே பாபிலோனுடைய கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தீர்? ஜெபிக்கல. ஏன் ஆண்டவரே எங்களை கைவிட்டீர்? ஜெபிக்கல. ஏன் ஆண்டவரே இந்த நிலை மோசமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம், ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர்? அப்படியெல்லாம் ஜெபிக்கல. மாறாக தானியேல் எப்படி ஜெபித்தார்? ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்து எங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களையும் ஆமென் சொல்லுவீங்களா? நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், எங்கள் பிதாக்களும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க, கவனிங்க. தங்கள் பாவங்களை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். நீதிமொழிகள் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன். எங்க இருக்கு தெரியுமா? அது மறக்க கூடாது. அல்ல, 28வது அதிகாரம் வாசித்து பாருங்க. 28வது அதிகாரம் மறக்காம சொல்லணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சொல்லட்டுமா? நானு புதிய மொழிபெயர்ப்பு சொல்லட்டுமா? உன் பாவத்தை மறைச்சனா நீ நல்லாவே இருக்க மாட்ட. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லட்டுமா? நீ பாவத்தை மறைச்சனா வாழ்வடைய மாட்டாயா? இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, யாராச்சும் சொல்லுங்க. நாசமா போயிடுவேன். வாழ்வடைய மாட்டானா என்ன அர்த்தம்? நாசமா போயிடுவேன். சிரிக்க இல்லை, சிந்திக்க சொல்லுகிறேன். இந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம், இந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம். தன் பாவங்களை மறைக்கிறவன் நாசமாய் போவான், வாழ்வடையவே மாட்டான்.
என்ன மிண்டி பார்த்தாலும் சரி, மலையாளத்தில் ஒரு வார்த்தை மிண்டாதன்னு சொல்லுவாங்க, என்ன முண்டினாலும் சரி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் எவ்வளவு பாவியா இருந்தாலும் இரக்கம் பெறுவான். அவன் சொல்லுவீனா? ஆமாம், அவருடைய இரக்கம். ஆமான், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பதாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஆமன் சொல்வீங்களா? ஆமாம், அவர் கிருபை. ஆமன் சொல்வீங்களா? அவர் இரக்கங்கள். ஆமன் சொல்வீங்களா? அவர் இரக்கங்கள் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள் சொன்ன என்ன அர்த்தம்? அவர்கள் பாவத்திற்கு தங்கள் முதுகை காண்பித்தார்கள். ஆமென் சொல்வீங்களா? பாவத்திற்கு தங்கள் முதுகை காண்பித்ததன் விளைவு சத்துருக்களுக்கு முன்பதாக அன்றைக்கு முதுகை காண்பித்தது போல இன்றைக்கு காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, பாவத்துக்கு முதுக காமிச்சோம்னா சத்ருவுக்கு முதுக காண்பிக்க ஆமா வேண்டியிருக்கும். பாவத்துக்கு முதுக தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. பாவத்துக்கு நீங்க முதுக நீங்க காண்பிச்சீங்கன்னு சொன்னா நோ நோ. என்னுடைய ஹேனாவுடைய பையன் ஒரு வார்த்தை சொல்ல, அடிக்கடி சொல்ல, நோ நோ நோ. அப்படி ஜூஸ் அப்படின்னா, ஜூஸ் அப்படின்னா ஒரு நாள் காலையில் வந்து ஜூஸ் அப்படி நான் சொன்னேன், ஜூஸ் டு யூ வாண்ட் ஜூஸ்? நோ, ஐ வாண்ட் ஆச்சி. நோ நோ நோ. இஃப் யூ சே நோ டு சின், பாவத்துக்கு முதுக நீங்க காமிச்சீங்கன்னா, நோ சொன்னீங்கன்னா சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் முதுகை காண்பிக்க மாட்டீர்கள். ஆமென் சொல்வீங்களா? கடைசியாக அவர்கள் அவர்கள் கூடி வந்த பொழுது, அவர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்க நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து, பால் மாறாத ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அவர் அதை பலி செலுத்தினார். ஆமென் சொல்வீங்களா? they gave sacrifice. அவர் பலி செலுத்தினார். அவர்கள் பலி செலுத்தி கொண்டிருக்கும் போதே ஆட்டுக்குட்டியை எடுத்து அறுத்து ரத்தத்தை சிந்தி அப்படியே பலி செலுத்தி கொண்டிருக்கும் போதே சத்துருக்கள் வந்து விட்டார்கள். சத்துருக்கள் அவங்க பாளையத்துக்குள்ளார குபு 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 குபுன்னு அவங்க இருந்த பாளையத்துக்குள்ளார வந்து விட்டாங்க. ஏன்னா ஆட்டுக்குட்டி இன்னும் அப்படியே அக்னியில சுட்டரிக்கப்படவில்லை. அதுக்கும் முன்னாலேயே பலி செலுத்தி கொண்டிருக்கும் போதே சத்துருக்கள் பாளையத்துக்குள் வந்து விட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் மகா இடி முழக்கம் கிடையாது. இடி முழக்கனாவே இடி கிடையாது, இடி முழக்கம். இடி முழக்கம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அப்படியே தூக்கத்தெல்லாம் ஏறி வந்துட்டு அப்படியே குத்திக்கிட்டு வந்திருப்பாங்க பாருங்க. தூக்கமெல்லாம் பறந்து போயிடும். அப்படியே நம்ம தலைமையிலேயே உளுந்துருச்சான்னு நினைக்கிற அளவுக்கு, வீட்டு மேல உளுந்துருச்சான்னு வர அளவுக்கு, லைட்டை போட்டு பார்க்கிற அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அந்த இடி முழக்கனா தொடர்ந்து முழங்குவது. ஆனா வேதம் சொல்கிறது மகா பெரிய இடி முழக்கங்களை கர்த்தர் முழங்க பண்ணினார். மகா பெரிய. அப்படியே அவெல்லாம் கதி கலங்கி போயிட்டான். கதி கலங்கி போய் எல்லாரும் அப்படியே மயங்க. அந்த இடி சத்தத்தை தொடர்ந்து இடிக்குதுன்னா என்ன செய்யறது? எப்படி இருக்கும்? தொடர்ந்து இடிக்குதுன்னா நீ இருதயமே உறைஞ்சிரும். எல்லாரும் அப்படி மயங்கி விழ அவர்கள் இஸ்ரவேலர் ஓடி வந்து, இஸ்ரவேலர் யாருடைய கையிலும் பட்டயம் இல்லை. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் யுத்தம் செய்ய வரவில்லை, பட்டயம் இல்லை. அவர்கள் ஒன்று கூடி செபிக்கும்படியாய், தேவனை தேடும்படியாக, அவர் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும்படியாக, பலி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறார்கள். அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இப்போ பெலிஸ்தேர் அவர்களுக்கு விரோதமாய் பட்டயங்களோடு கூட, ஆயுதங்களோடு கூட அவர்கள் பாளையத்திற்குள் வந்த பொழுது கர்த்தர் இடைப்பட்டார். மகா பெரிய இடி முழக்கங்களை கர்த்தர் முழங்க பண்ணினதினாலே பெலிஸ்தருடைய பாளையம் முழுவதும் கலக்கம் உண்டாயிற்று. அவர்கள் மிகவும் கலங்கி போய் செய்வது அறியாமல் அப்படியே திகைத்து போய் சிலையாய் நிற்கும் போது பெலிஸ்தர் ஓடி வந்து தன் கையில கிடைச்ச கட்டையும் மட்டையும் எடுத்து அவனை அடிச்சு அவங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வாங்கி அவனையே கொன்று, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒருத்தர் கூட அன்னைக்கு சாவலை. இஸ்ரவேலர்களில் ஒருவன் கூட சாகவில்லை. அவர்களை மிஸ்பாவிலிருந்து பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவளை துரத்தி கொண்டே போய் பெரிய சங்காரம் செய்து அவளை மடங்கடித்தார்கள். ஆமென் சொல்வீங்களா?
ஆயுதம் இல்லை, கத்தி இல்லை, யுத்தம் இல்லை, சத்தம் இல்லை, ஒன்றுமில்லை. கர்த்தரே, கர்த்தரே. அவர் எல்லாம் அப்படியே ஜெயகோஷம் போட்டு திரும்பி வரும்போது இந்த சாமுவேல் ஒரு கல்லை நாட்டி, அந்த எந்த இடத்துல யுத்தம் நடந்ததோ அந்த இடத்துல கல்லை நாட்டி, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்ற கல்லுக்கு பெயரிட்டார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஒன்றுமே திறனில்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களுக்காய் உதவி செய்தார். நம்பிக்கையற்று போன சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களுக்காய் உதவி செய்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆவியானவர்களோடு கூட பேசி இருக்கிறார். உங்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எபனேசராய் இருக்க விரும்புகிறார். அவர் நன்மை செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்லி அல்லேலூயா. இந்த காரியங்களை எந்த ஒரு பிரச்சனையிலும் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ளப்படுமையானால் உங்கள் வாழ்க்கையிலே இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கர்த்தருக்கு, அந்த சகோதரன் சாட்சி சொன்னது போல, அந்த சகோதரி பிரசவ நேரத்தில் சாட்சி சொன்னது போல, நீங்கள் ஒவ்வொரு காரியமும் எபனேசராய் உங்களுக்கு நினைவு தூணாக, ஞாபக கல்லாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நம்ம எல்லாருமாய் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்திலே நாட்டி, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டார். 20 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பயங்கரமான தோல்வி. ஆனால் அதே இடத்திலே அதே சத்துருக்களோடு கூட 20 வருடங்கள் கடந்து வந்த இந்த நாளிலே அதே இடத்திலே ஒரு மாபெரும் வெற்றி. காரணம், கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார். கர்த்தர் அவளுக்கு ஏன் உதவி செய்தார்? உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? இந்த வார்த்தைகளை கை கொண்டு பாருங்கள். நீங்களும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று ஒவ்வொரு உம்மாலே ஒரு சேனைக்குள், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. உம்மாலே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உங்கள் பிரச்சனை சேனையை போல சடிதியாய் என்ன செய்வது என்று திகைத்து போகத்தக்கதாக உங்களுக்கு முன்பதாக தோன்றினாலும் சரி, மதிலை போல மலைத்து போய் நிற்கும்படியாய், மதிலை போல உயரமாக பெரிதாக பயங்கரமானதாக உங்கள் பிரச்சனை உங்களுக்கு முன்பதாய் தோன்றினாலும் சரி, நமக்கு ஒருவர் உண்டு. எந்த ஒரு பிரச்சனையிலும் நான் தைரியமாய் சொல்வேன், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த பிரச்சனையிலும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த மதில் போன்ற பிரச்சனையும் தாண்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இந்த சேனைக்குள் பாய்ந்து சங்காரம் செய்யவும் வெற்றி கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுவோமா? எல்லாரும் வாய் திறந்து கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எங்கெல்லாம் கர்த்தர் உங்களை சுட்டி காட்டினாரோ, மனம் திரும்ப வேண்டும் என்று இருதயத்தின் ஆழத்தில் உணர்த்து பட்டீர்களோ, எங்கெல்லாம் திருத்திக் கொள்ள மாற்றிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூண்டுகிறாரோ, உசுப்புகிறாரோ, அங்கெல்லாம் கவனித்து நில்,
கவனித்து காரியங்களை சரி செய்து கொண்டு மறுபடியும் ஆவிக்குரிய பயணத்தை தொடருங்கள். கர்த்தர்களோடு கூட பேசியிருப்பாரானால் அப்படியே கை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வாய் திறந்து என்னோடு கூட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுவீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீ உதவி செய்கிறவராய்